உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியன்னையின் இந்த வணக்க மாதத்திலே அவர் எங்களுக்கு தந்த வல்லமையுள்ள செபமாகிய திருச்செபமாலையிலே நம்பிக்கை வைத்து இந்த திருச்செபமாலை திரு யாத்திரையை எமது நாட்டிலே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று யாழ்ப்பாண மறை மாவட்டம் பண்டத்தெருப்பிலே உள்ள புனித பத்திமா அன்னை திருத்தலத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எமது நாட்டையும் இந்த உலகம் முழுவதையும் சூழ்ந்திருக்கின்ற பெரும் தீமையாகிய இந்த கொரோனா வைரஸின் தொற்று நோயிலே இருந்து எமது நாட்டு மக்களும் உலக மக்கள் அனைவரும் விடுதலை பெற்று அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லா நிறைவோடும் வாழ வேண்டுமென்று மரியன்னையினுடைய பரிந்துரையை மன்றாடி இந்த திருச்செபமாலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே வேளையில் எமது நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களும் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக ஒற்றுமையோடு வாழவும் எமது நாட்டுக்கு தேவையான அமைதியையும் சமாதானத்தையும் எல்லா மக்களுக்கும் அளித்தருளும்படியாகவும் மரியன்னையின் பரிந்துரையை மன்றாடுகின்றோம். ஆகவே அன்னை மரியாளை நோக்கி நம்பிக்கையோடு இந்த திருச்செபமாலை தியானத்திலே நாங்கள் எல்லோரும் பக்தியோடு இணைந்து அன்னையின் பரிந்துரையை மன்றாடுவோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று புனித கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். ஒளியின் மறை உண்மைகள். முதலாவது ஒளியின் மறை உண்மை. இயேசு ஜோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போம். மனித உயிர்களை பழிவாங்கிய கோவிட்-19 தொற்று நோய் எமது தேசத்திலிருந்து இல்லாதொழிய வேண்டுமென்று இந்த முதலாவது மறை உண்மையூடாக செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பாவங்கள் நிழலில் பாவியே உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவியே உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே. දෙවන ආලෝකයේ අභිරහස කානා නුවර සරණ මංගල්‍යයේදී ජේසුස් ස්වාමින් වහන්සේ ජලය මිදි රස බවට හැරවීම අපි මෙම ජපමාල පන්තියේදී මෙම වසංගතයට ගොදුරු වූ සියලු දෙනා වෙනුවෙන්ද ඔවුන්ගේ ඉක්මන් සුවය පතාද යාඥා කරමු. ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, ඔබ වහන්සේගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබ වහන්සේගේ රාජ්‍යය පැමිණේවා. ඔබ වහන්සේගේ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් මෙලොවෙහි දිටු වේවා. අපගේ දිනදා භෝජනය අද අපට දානය කළ මැනව. අපට වරද කරන අයගේ වැරදි අප කමා කරන්නාක් මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාප අවස්ථාවන්ට අසුවීමට අපට ඉඩ නොදී අයහපතින් අප මුදාගත මැනව. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලෙහිදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලෙහිදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලෙහිදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලෙහිදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලෙහිදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනි, ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී වූ අප උදෙසා
දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි පාපී වපු දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි පාපී වපු දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි පාපී වපු දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි පාපී වපු දේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. පිතා පුත්‍රයා ස්පින් සාන්තුනම් ත්‍රිත්වේක දේවතුමන් වහන්සේට ස්තෝත්‍ර වේවා. ආදියේ වූ වාක්මෙන් දැනුත් නිතිපතත් අනන්ත කාලයේදීත් වේවා. ආමෙන්. අහෝ මාගේ ජේසුනි අපගේ පාප වලට ක්ෂමාව දුන මැනව. නිරාගිනින් අප ගලවා ගත මැනව. සිල්වාත්මයන්ද විශේෂ කොට ඔබගේ දයාවිතා වුණා වූ ආත්මයන්ද ස්වර්ග රාජ්‍යයට ගෙන්වා ගත මැනව. Dayaven mamani sit swargayen araksha karanu papayen mamuda samashokayen mamani ati premaniya meloke mage Shukemani santoshaya yajnave mavasundara. Third luminous mystery, the proclaiming of the kingdom. In this decade of the Holy Rosary, let us pray for the leaders who need to act with prudence and wisdom at this critical moment. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus.
Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. O O my my Jesus, forgive us our sins, and save us from the fires of hell. Lead all souls to heaven, especially those in most need of thy mercy. This day we ask to share, dearest Mother, thy sweet care. In us in our feet astray, wander from thy guiding way. On this day, O beautiful Mother, on this day we give thee our love. Near thee, Madonna, only we hover, trust in thy gentle care to prove. நான்காவது ஒளியின் மறையுண்மை. இயேசு உருமாற்றம் பெற்றதை தியானிப்போம். கோவிட்-19 தொற்று நோய் இல்லாதொழிய தம்மை முழுமையாக அர்ப்பணித்து உழைக்கின்ற அனைவரும் இறை பராமரிப்பில் வழிநடத்தப்பட இந்த நான்காவது மறையுண்மை ஊடாக செவிப்போம். முன்னிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மாசில்லாமனவும் இயேசுவின் உள்ளமும் ஆந்தரித்தவரால் நோவுற கண்டோம். மாசில்லாமனவும் இயேசுவின் உள்ளமும் ஆந்தரித்தவரால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். தவம் செய்வோம், தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். පස්වන ආලෝකයේ අභිරහස. ජෙසුස් ස්වාමින් වහන්සේ දිව සප්‍රසාද වහන්සේ ස්ථාපිත කිරීම. අපි මෙම ජපමාල පන්තියේදී වර්තමානයේ අප අතර ආර්ථික ගැටලු හා නොයෙකුත් සීමා නිසා දුක් විඳින ජනතාව වෙනුවෙන් යාඥා කරමු. ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, ඔබ වහන්සේගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබ වහන්සේගේ රාජ්‍යය පැමිණේවා. ඔබ වහන්සේගේ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් මෙලොවෙහිදිටු වේවා. අපගේ එදිනෙදා භෝජනය අද අපට දානය කළ මැනව. අපට වරද කරන අයගේ වැරදි අප කමා කරන්නාක් මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාප අවස්ථාවට අසු වීමට අපට ඉඩ නොදී අයහපතින් අප මුදාගත මැනව. නමෝ මරියනේ ප්‍රේමසාද පූර්ණවන්තයනේ, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දේ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්තමරිනී දේවමෑණියනි, පාපිව පුදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රේමසාද පූර්ණවන්තයනේ, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දේ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්තමරිනී දේවමෑණියනි, පාපිව පුදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රේමසාද පූර්ණවන්තයනේ, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දේ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්තමරිනී දේවමෑණියනි, පාපිව පුදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රේමසාද පූර්ණවන්තයනේ, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දේ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්තමරිනී දේවමෑණියනි, පාපිව පුදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රේමසාද පූර්ණවන්තයනේ, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දේ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය.
සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනේ ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනේ ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනේ ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනේ ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනේ ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනේ ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරින් ආශිර්වාද ලද්දී වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාහුය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. පිතා පුත්‍රයා ස්මින්සාන්තු නම් ත්‍රිත්‍රික දෙවියන් වහන්සේට ස්තෝත්‍ර වේවා. ආදියේ වූවක් මෙන් දැනුත් නිතිපතත් අනන්ත කාලයේදීත් වේවා. ආමේන්. අහෝ මාගේ ජේසුනේ අපගේ පාපවල ක්ෂමාව දුන මැනව. නිරාගින්නෙන් අප ගලවා ගත මැනව. සිරුවාත්මයන්ද විශේෂ කොට ඔබගේ දාවිතා වුණා වූ ආත්මයන්ද ස්වර්ග රාජ්‍යයට ගෙන්වා ගත මැනව. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, தந்தையே இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, தந்தையே இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, தந்தையே இரக்கமாயிரும். தூய மூவரு இறைவா, தந்தையே இரக்கமாயிரும். புனித மரியாயே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக
கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, நம்பிக்கையின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிக்குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறை பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடிய கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, அகதிகளின் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருற்றோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே, வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சியரின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, இலங்கை நாட்டின் அரசியே, எங்கள் அன்பின் அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித அன்னையே, இதோவும் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதேயும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தாள் பணிந்திருக்கும் இந்த குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறி அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு
யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதிலே விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளியது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமை வாய்ந்த யாழ் மறை மாவட்டத்தின் திருத்தலங்களில் ஒன்றாகிய பண்டத்தரிப்பு ஃபத்திமா கிரியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவ நற்கருணை பிரசன்னத்திலே நம் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயரோடு இணைந்து ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்திலே தாங்குவதற்கு இறைவன் தெரிந்தெடுத்த அதி உன்னதமான பேழை புனிதமிக்க கன்னிமரியாள் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவிலே கொள்வோம். பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்ற வார்த்தைகளை ஏற்ற மரியாள் பரிசுத்த ஆவியின் பத்தினியாக தன்னை அர்ப்பணித்து மனுருவான நித்திய வார்த்தையானவரை தன் உதரத்திலே தாங்கினாள். இறைமகனை தாங்கிய பேழையாக எலிசபெத்தை சந்திப்பதற்காக யூதேயா மலை நாட்டை கடந்து தாழ்மையோடு சாதாரணமான வீட்டு வேலைகளை அங்கே செய்வதற்காக ஜெருசலேமை அண்டிய ஐன் கரீம் என்ற கிராமத்தை வந்து அடைகின்றாள். அன்னை மரியாவின் குரல் ஒலி வாழ்த்து ஒலியாக வெளிப்பட்ட போது அங்கே விவரிக்க முடியாத ஒரு அக்களிப்பு, தூய ஆவியானவரின் செயல்பாடு, கடவுளின் நாமம் எல்லாமே வெளிப்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது 53 தடவை மீண்டும் மீண்டுமாக சொன்ன வார்த்தைகள் உதயமானது இங்கேதான். பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற வார்த்தைகள் கன்னிமரியாள் யார் என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கு தனித்துவமாக வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக எல்லா காலத்துக்கும் விளங்குகின்றன. அன்னை மரியாள் யார் என்பதை பற்றி ஏதுவித ஐயமும் இல்லாதபடி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதிபேராலயத்திலே எபேசு நகர திருச்சங்கத்திலே 431ஆம் ஆண்டிலே கூடியிருந்த ஆயர்கள் புனிதமிக்க கன்னிமரியாவை கிரேக்க மொழியிலே தேயோடோகோஸ், God bearer, கடவுளின் தாய் என்று பிரகடனம் செய்தார்கள். எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். மரியாளின் வாழ்த்து ஒலியை மாத்திரம் கேட்ட நிலையிலே, ஒலி மாத்திரம், எலிசபெத்தின் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் மரியாளை இனம் கண்டு கொண்டார். மரியாளின் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை இயேசுவையும் இனம் கண்டு கொண்டார். அக்களிப்பால் துள்ளினார். எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரம்பினார் என்றால் சிசுவாக இருந்த யோவானும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பார் என்று எதுவித ஐயமுமின்றி நாங்கள் கூறலாம். மரியாளின் குரலொலி மீண்டும் மென்மையாக கானாவூரிலே கேட்டது. அவர்களுக்கு ரசம் இல்லையே, அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். புத்தம் புதிய தம்பதியரின் குறை நீக்க
இறைவனின் வல்லமையை வெளிப்பட வைத்தது மரியாளின் நம்பிக்கை நிறைந்த குரல். சிலுவை அடியிலே மனுக்குலம் முழுவதையும் மரியன்னையின் பாதுகாப்பிலே மீட்பராம் இயேசு அர்ப்பணித்த போது இயேசுவின் குரல் கேட்டது. இதோ உம் மகன், இதோ உன் தாய். அந்த வேளையிலே துன்பத்தின் உச்ச நிலையிலே மரியன்னையின் குரல் கேட்டதா? இதுதான் என் கேள்வி. இயேசு வார்த்தைகளை பேசிய போது மரியன்னை என்ன பதில் சொன்னார்? மரியன்னை சொன்ன பதிலின் விளைவுகளை 20 நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் கேட்டிருக்கின்றது. ஆம் தந்தையே, உலகம் முடிவு வரை எத்தனை கோடி பிள்ளைகளையும் இதோ உம் மகன், இதோ உம் மகள் என்று நீர் மரியன்னையிடம் ஒப்படைத்தாலும் எதுவித தயக்கமுமின்றி துன்பங்கள் நிறைந்தவர்களாய் தன்னிடம் அடைக்கலம் தேடி ஓடி வருகின்ற எல்லா பிள்ளைகளையும் அரவணைப்பதற்கு என்றும் ஆயத்தமாக இருப்பதனால் தான் ஃபத்திமா பதியிலும் மற்றும் பல காட்சி தலங்களிலும் மரியன்னை கேட்டுக்கொண்டபடி திருச்செபமாலே ஜெபித்து அனைத்து இடர்களிலிருந்தும் விடுபட்டு சுபிட்சமான வாழ்வு வாழ இது போன்ற திருச்செபமாலை திருப்பயணங்களிலே நாம் உறுதியான நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். நிச்சயமாக இடர்களிலிருந்து விடுதலை பெறுவோம். எம்மையும் உலகம் முழுவதையும் வாட்டி வதைக்கின்ற கொரோனா நோயின் தாக்கத்தில் இருந்தும் மரியன்னையின் வல்லமையுள்ள பரிந்துரையால் நிச்சயமாக விடுதலை பெறுவோம், விடுதலை பெறுவோம். ஆமென். கோவிட்-19 கொள்ளை நோயை இல்லாதொழிக்க வேண்டி செபம். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் மீட்பரே, துன்புறுவோரின் ஆறுதலே, நீர் சிலுவை மரத்திலே பாடுகள் பலப்பட்டு எமக்கு மீட்பை பெற்று தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஆராதனை செய்கின்றோம். உலகை ஆட்கொள்ளும் இப்பெரும் கொரோனா வைரஸ் எமது நாட்டிலும் நிலை கொண்டு பல உயிரழிவுகளையும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்துகிற இந்த அச்சம் மிகுந்த இக்கட்டான நிலையில் உமது பாதம் நோக்கி வருகின்றோம். அன்பான இயேசுவே, ஆழமான நம்பிக்கையை உணர்ந்தவர்களாய் மலைகளையும் குன்றுகளையும் கடந்து பல ஊர்கள் பள்ளத்தாக்குகள் பயணித்து உமது மக்களாகிய ஆண்கள் பெண்கள் என ஒவ்வொருவரினதும் தீராத ஆன்மீக உடல் நோய்களை குணப்படுத்தினீரே. உமது குணமளிக்கும் வல்லமையாலே தொடப்பட்டவர்கள் தாங்கள் குணமடைந்ததை எண்ணி உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியால் அக்களித்தனரே. இன்று நாங்களும் உமது திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். நம்பிக்கையையும் பொறுமையையும் அளித்திட உதவியாய் வாரும். ஆதலால் அவர்கள் மீண்டும் தங்கள் உடல் நலத்தை விரைவில் பெறுவார்களாக. இக்கொள்ளை நோயினால் மரித்தவர்களை உமது விண்ணுலகில் இணைத்தருளும். அன்பானவர்களின் பிரிவால் துயரும் குடும்பங்களுக்கு ஆறுதலும் வலிமையும் அளித்தருளும். தங்களது விலை மதிப்பில்லா வாழ்வை பணயம் வைத்து இக்கொள்ளை நோயை இல்லாதொழிக்க போராடி வரும் வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றூழியர்கள், மருத்துவ தொழில் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுநல விரும்பிகள் அனைவரையும் வழிநடத்தியருளும். அவர்கள் நாட்டிற்காக செய்யும் இம்மகத்தான தியாகத்தை பார்த்து தீமைகள் அனைத்தில் நின்றும் பாதுகாத்து அவர்களுக்குரிய வெகுமதியை அளித்தருளும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஞானத்துடனும் விவேகத்துடனும் நாட்டின் மக்களின் நலனுக்காக துணிவுடனும் தங்களது கடமைகளை முன்னெடுக்கும் நாட்டு தலைவர்களை வழிநடத்தியருளும். வரலாற்றில் பதிவாகியுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உமது பிள்ளைகள் இறை திட்டத்தையும் உமது செய்தியையும் ஆய்ந்துணர ஆசி வழங்குவீராக. ஓ உலகின் அரசராகிய இயேசுவே, எமது நாட்டையும்
இவ்வுலகையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கும்படி உமது திருக்கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அருள் நிறைந்த அம்மாவே, விண்ணக அரசியே, செபமாலை மாதமாகிய வைப்பசி மாதத்திலே இலங்கை நாட்டின் மக்களாக பாதம் வருகின்றோம். கடந்த காலங்களில் நீர் எமக்காக திருமகனிடம் பரிந்து பேசியது போல இப்பொழுதும் எமக்காக பரிந்து பேச நாங்கள் தாழ்மையுடனும் ஆர்வத்துடனும் வேண்டி நிற்கின்றோம். இதனால் உமது மகன் இயேசு கிறிஸ்து மீதுள்ள அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் எமது அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புவோமாக. ஆமீன். அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுமே. அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.